அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 17. இதயாவின் அறை காலியாக இருக்க கண்டு திடுக்கிட்டவளாக அவளை வீட்டினுள் தேட துவங்கினாள் நக்ஷத்ரா. வாசல் கதவு திறந்திருக்க நெஞ்சின் துடிப்பு வெளியே கேட்டுவிடும் அளவுக்கு பதற்றமானவள் வாசலுக்கு ஓடினாள். பூட்டிய வெளிக்கதவு பூட்டியபடியே இருக்க சற்றே நிம்மதியானவள் மாடிப்படியில் விளக்கு எரிய கண்டு அங்கு விரிந்தாள். எதையோ விரித்துக் கொண்டிருந்த இதயா நக்ஷத்ராவை கண்டதும் பண்ணி என்று அணைத்து அழுதாள். அவளை கண்ட பிறகு முழுமையாக சுவாசம் சரிவர பெற்றவள், என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல இங்க இருக்க என்று கண்டிக்கும் குரலில் வினவினாள். அண்ணி, எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி. நான் வேணும்னு எதுவும் பண்ணல அண்ணி. அன்னைக்கு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது பிடிச்சது. பணக்கார பையனு பந்தா இல்லாம இருந்தாங்க, அதான் பழகுனேன். அவங்க அம்மா இல்லன்னு சொன்னதும் என்ன அறியாம காதல் வந்துருச்சு அண்ணி. தனியா வெளியில போக ஆசைப்படல அண்ணி. ஆனா அவங்க கூட இருந்தா நல்லா இருக்கு, அப்படிதான் நினைச்சேன். அண்ணா ஒண்ணு என்ன தப்பா நினைக்க மாட்டார் தானே? அப்பா கிட்ட சொல்லிடுவீங்களா என்று அடுக்கிய அவளை திட்ட மனம் வரவில்லை நட்சத்திராவுக்கு. காதல் தப்பில்லை இதயா, ஆனா அது நமக்கு நல்லதை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, உனக்கு இப்போ வாழ்க்கைய முடிவு பண்ற வயசும் இல்ல. இப்போதான் 2வது வருஷம் முடிக்க போற. இன்னும் 1 வருஷம் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் பிஜி 2 வருஷம். எப்படியும் வேலை பார்த்து இந்த உலகத்தை நீ புரிஞ்சுக்க 1 வருஷமாவது வேணும். அதுக்கப்புறமும் உனக்கு இதே காதல் சரின்னு பட்டா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா என்று அவள் கன்னத்தை வருட பதில் பேசாமல் அவள் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் இதயா. அடுத்த 2 நாட்கள் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல இதயாவை தன்னுடன் அழைத்து சென்று கண்முன்னே வைத்திருந்தாள். தேர்வுகள் அவளுக்கு முடிவுற்றாலும் மற்ற பிரிவுகளுக்கு கல்லூரி இருக்க எப்போதும் போல நக்ஷத்ரா கல்லூரிக்கு சென்றாலும் கணவன் சொல்லாமல் விட்டதை எப்போது தொடர்வான் என்று காத்திருந்தாள். ஆனால் அவனோ ஏதோ ஆழ்ந்த யோசனைக்குள் இருப்பவனாக கையில் லேப்டாப்புடனே இருக்க அவனை தொந்தரவு செய்ய பிடிக்காமல் தன் வேலைகளை கவனித்து வந்தாள். அன்று மாலை அவள் கல்லூரியில் இருந்து திரும்பிய போது வீட்டில் விருந்தினர் இருக்க யார் அவர்கள் என்ற ஆராய்ச்சியை மறைத்துக் கொண்டு இன்முகமாக வரவேற்றபடி உள்ளே சென்றாள். சந்திரன் அனைவர் முன்னிலையில், இதயா, 10 நாளைக்கு உன்னோட ட்ரெஸ்ஸ பேக் பண்ணிக்கோமா என்று சொல்லிவிட்டு அவர்களோடு பேச இதயா திருதிருவென்று விழித்தாள். இருந்தும் அண்ணன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தயாராக வந்தவளிடம், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாடு போயிருக்காரு, அதனால இப்ப தனியா இருக்காங்க. நீ போய் 10 நாள் துணைக்கிரு என்று சத்தமாக சொல்லிவிட்டு, அண்ணனை நம்பி வந்து கேட்டதால வேற வழி இல்லாம அனுப்புறேன்டா, போயிட்டு வா, உனக்கும் மாறுதலா இருக்கும் என்ற கரிசனையுடன் மென்மையாக சொன்னாள். அவளுக்கு உள்ளே எங்கே தன் காதலை பிரிக்க இப்படி செய்கிறார்களோ என்று தோன்றினாலும் மறுக்க வழியில்லாது கிளம்பி சென்றாள். அவளுடன் வந்த சௌந்தர்யா, என்னமா லீவ்ல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்ச உன்னை கஷ்டப்படுத்துறனோ என்று புன்னகைக்க, இல்லக்கா, கார் பெங்களூர் ஹைவேஸ்ல போகாம ஹைதராபாத் பக்கம் போகுதேன்னு பாத்துட்டு வரேன் என்றதும், பெங்களூரு என்று இழுத்தவள், ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு போவோமே, என்ன அவசரம், இது அப்படியே ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா நினைச்சுக்கோ என்ற காரை ஹைதராபாத் நோக்கி செலுத்தினார். இங்கே சென்னையில், என்ன சந்துரு, எதுவுமே சொல்லாம திடீர்னு அவளை பெங்களூர் அனுப்பிட்டீங்க என்ற அருகில் ஒரு சேர் போட்டு அமர்ந்தவளை கண்டவன், என்ன பண்ண சொல்ற, நீ வேலைக்கு போன இந்த 2 நாள்ல அப்பாவுக்கு தெரியாம அவளை கண்காணிக்க முடியல. தனியா அந்த ரூம்ல உட்கார்ந்துருக்கா. என்ன செய்யறா, யாருக்கிட்ட பேசுறான்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்ல, இப்போ பிரச்சனை அடுத்த கட்டத்தை நெருங்குது. அதுல இதயா மாட்டிக்க கூடாதுன்னா அவளை சௌந்தர்யாவோட ஹைதராபாத் அனுப்பிட்டேன் என்றதும், என்ன ஹைதராபாத்தா, பெங்களூருக்கு தானே என்று அவள் இழுக்க, எதுக்கு அவனுக்கு சொல்லி ஏதாவது பிரச்சனை வரவா, இல்ல இதையாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா என்று வளர்த்தவளாக வருந்தினாள். அதெல்லாம் சௌந்தர்யா சமாளிச்சுப்பா, நீ விடு என்று சொல்லிவிட்டு, இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பாரு, இது ஒத்து வருமான்னு சொல்லு என்றார்.
அதில் ஆட்டோமேட்டிக் கார் ஒன்றுக்கான பாம்ப்லெட் இருக்க, கூடவே அவர்கள் மாதாந்திர கணக்கு வழக்குகள் இருந்தது. இப்ப எதுக்கு சந்துரு என்று அவனை நோக்க, இனிமே என்ன வெளியில கூட்டிட்டு போகணும்னா கண்டிப்பா கார் தான் வேணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு தரமும் கால் டாக்ஸி கூப்பிடலாம் அப்படின்னா? இல்ல என்ன வண்டியில டபுள்ஸ் அடிக்க போறியா? இல்ல மொத்தமா வீட்டோட இருக்க வைக்க பிளானா என்றான். அவன் கேட்ட விதத்திலேயே அவன் வழியையும் தாண்டி தன்னிடம் கேலி பேசுகிறான் என்று புரிந்தவள், அப்படியே என்னோட சேர்ந்து நீ காலேஜ் வந்துட்டாலும் என்று முறைக்க முயன்று தோற்றாள். ஹே, எப்படி என்று அவனும் வியப்பை மறைக்காது வெளிப்படுத்த, ஒரு மாசம் நீ அமைதியா வீட்டுக்குள்ள இருந்ததே சாதனைதான் சந்துரு என்று அவன் நெற்றி முட்டி சிரித்தாள். அவனும் அவளோடு இணைந்து சிரிக்க, தொலைவில் இதை கண்கள் படிக்க கண்டனர் வினுவும் கோபாலனும். வினு மெல்ல முன்னேறி தந்தையின் மடியில் அமர்ந்தாள். வலிக்காததானப்பா என்று அவள் கேட்டதில் வலித்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனோதிடம் வர பெற்றவனாக, இல்ல விடுகுட்டி என்றவளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அப்பா, மறுபடி காலேஜ் போக போறீங்களா என்று தயங்கி கேட்டாள். ஆமாடா என்றவள் கரத்தை பற்றி கொள்ள, என் கிளாஸ் முபீனா கிட்ட சொல்லுவேன், அவ என்ன அவ்வளோ அழ வச்சா தெரியுமா? என்னாச்சு? அவ உன் ஃப்ரெண்டு தானே? அதெல்லாம் அப்போ. எப்போ இனி அப்பா எழுந்துக்க மாட்டாங்க, எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டாங்க, எப்பயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்கன்னு சொன்னாலோ அப்ப இருந்து அவன் என் எனிமி என்றாள் கோபமாக. ஏன் இப்படி சொன்னா? சரி, அவளே சொன்னாலும் நீ ஏன் கண்ண அவளை எனிமின்னு சொல்ற என்று அவள் இரட்டை சடையை சரி செய்தபடி நக்ஷத்ரா வினவியதும், அவங்க டாடிக்கு கையில அடிபட்டப்போ அப்படித்தான் இருந்தாங்களாம், சரியானதுக்கு அப்புறம் கூட சரியா பேசலையாம் என்றவள் இழுத்து இழுத்து அடுத்த வீட்டு கதையை பேச கோபாலன் சிரித்து விட்டார். அவரோட நிலைமை என்னவோ தெரியலடா வினு, அதனால கோவப்பட்டிருப்பாரு. ஆனா என்ன, அம்மாவும் நீயும் தாத்தாவும் நல்லா பாத்துக்கிட்டீங்க இல்லையா, அதனால நான் சீக்கிரமா சரியாயிடுவேன் என்றவளை அணைத்து விட்டு, இனிமே யாரையும் எனிமின்னு சொல்லக்கூடாது சரியா என்று கண்ணம் கிள்ள, சரி என்று குதித்து இறக்கியவள், தாத்தா வாங்க பார்க்குக்கு போகலாம், அந்த அத்தை என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிடுச்சு, வரட்டும், வர வர என்கிட்ட பேசுறதே இல்ல என்று தன் போக்கில் கோபாலனுடன் பேசிக்கொண்டே வாசலை நோக்கி சென்றாள். குழந்தை சொல்றது எவ்வளவு உண்மை இல்ல? இதே வேற வீடா இருந்தா கண்டிப்பா அவ சொன்னது போல கத்தி ஆர்ப்பாட்டம் தான் பண்ணிருப்பாங்க. ஒன்னாலதான் தாரா நான் மறுபடி காலேஜ் போகிற அளவுக்கு மாறி இருக்கேன் என்றதும், நான் ஒண்ணுமே பண்ணல சந்துரு, இதுக்கு உங்க வில் பவர் தான் காரணம். சரி, எப்போ காலேஜ் வர போறீங்க என்று பேச்சை மாற்றியவள் அவன் ஓய்வெடுக்க சென்றதும் கல்லூரி முதல்வருக்கு அழைத்தாள். என்ன சார், அவர் காலேஜ் வரேன்னு சொல்றாரு, உங்களுக்கு ஓகேவா என்று கேட்டதும், சந்துரு வரலனாதான் ஓகே இல்லம்மா, வர்றதுன்னா டபுள் ஓகே என்றார். எப்படி சார், மாடியெல்லாம் ஏற முடியாதே என்று தயங்க, எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, நீங்க கவலையை விடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, அந்த கேஸ் விஷயமா கல்லூரி எந்த விதத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எப்பமா கோர்ட்டுக்கு வருது அந்த கேஸ்? இன்னும் 10 நாள் டைம் இருக்கு சார். ஏற்கனவே 2 வாய்தான் வாங்கியாச்சு, இந்த முறை போகணும். அதுக்குள்ள என்று அவள் நிறுத்த, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுமா, கவலைப்படாம இருங்க. காலேஜ் தானே தலையிடக்கூடாது, வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க துணையா இருப்போம். நான் பேராசிரியர்களை சொன்னமா என்றார். சரிங்க சார் என்று வைத்துவிட்டு வேலைகளை முடித்தவள் வினு வந்ததும் அனைவரும் சாப்பிட்டு படுக்க சென்றனர். எப்போதும் போல அவன் மார்பில் சாய்ந்தவள், அன்னைக்கு பாதியில நிறுத்திட்டீங்க சந்துரு, சொல்லுங்கள என்றதும், ராகேஷ் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அவனோட சிந்தனைகள் விசாலமா இருக்கும். அவங்க கிளாஸுக்கு ஒரு சர்க்கியூட் போர்டு வாங்குறதா இருந்தாலும் அது எல்லாருக்கும் சரியா இருக்கான்னு 10 தரம் பார்ப்பான். அப்படிப்பட்ட பையன் எலெக்ஷன்ல ஜெயிச்சா நல்லது தானேன்னு நானும் அவனை காலேஜ் எலெக்ஷனுக்கு நிக்க சொல்லிட்டேன். ஆனா தொடர்ந்து சட்டநாதன் கிட்ட இருந்தும் ஜோஷித் கிட்ட இருந்தும் தொந்தரவு வந்துகிட்டே இருந்தது. நாங்க செய்யற எல்லாத்தையும் பணத்தையும் செல்வாக்கையும் வச்சு உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு. என்ன முழுசா புரட்டி போட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உவப்பா எனக்கு இல்ல. ராகேஷ முன்னாடியே கூப்பிட்டு
நீதான் ஜெயிக்க வேண்டியவன். ஆனா இவங்க விட மாட்டாங்க. அதனால மறந்தோ எதிர்பார்ப்போ இல்ல வருத்தமோ வச்சுக்காதன்னு சொல்லிட்டேன். இதுக்கிடையில தான் என் மனசுக்கு நெருடலா ஒரு விஷயம் இருந்துச்சு என்றதும், அந்த சூரஜ் அப்பாவுக்கு அந்த பதவி மேல என்ன ஆசை? ஏன் இவ்ளோ குழப்பம் பண்றாருன்னா? நக்ஷத்ரா கேட்டதும், எக்ஸாக்ட்லி அதேதான். அன்னைக்கு நடந்ததை இன்னுமே என்னால ஜீரணிக்க முடியல என்ற போதே அவன் முகம் வியர்வையில் குளித்து ரத்தம் என சிவந்திருக்க, அவனை கண்ட நக்ஷத்ரா பயத்தில் நடுங்கி அவனுக்கு காற்றுக்கு போதிய வசதிகள் செய்து கூடவே மாமனார் அறையில் இருந்த இரத்த அழுத்த மானியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அவனின் நிலையை அவளால் நன்றாக உணர முடிந்தது. ஆனாலும் அவளுக்கு அவனை சமாதானம் செய்ய போதிய அவகாசம் கூட இல்லை. அவன் உடல்நிலை சீர்கெட்டு விட்டால் அது அவனை இன்னுமே பாதிக்கும் என்று உணர்ந்தவள் மாத்திரை எடுத்துக் கொடுக்க அவனை உண்ண வைத்து அருகிலேயே இருந்து தூங்க வைத்தாள். அவன் நெஞ்சை அரிக்கும் விஷயம் எதுவாகினும் அதை இன்னும் வார்த்தைகளால் சொல்லும் நிலைமைக்கு அவன் வரவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். முந்தைய நாளின் எவ்வித சுவடும் இல்லா வண்ணம் அவனை கிளப்பி காரில் ஏற்றிவிட்டு அவள் தன் வண்டியை நோக்கி செல்ல, அவள் கைப்பற்றி தடுத்தவன், இனிமேல் அதையும் சேர்ந்தே செய்வோண்டே. எப்பவும் என்னைக்கு உனக்கு தெரியாம இல்ல நீ இல்லாம இனி என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல தாரா என்றார். அவளும் புன்னகையை உதிர்த்துவிட்டு, ஒருவேளை கல்லூரியில் யாரும் இவனை ஏலியோ கிண்டலோ செய்து விடுவார்களோ, மேலும் உடலை கெடுத்துக் கொள்வானா, கோபம் கொள்வானா என்று நொடிக்கொரு முறை அவனை பார்த்து கொண்டே அவள் வர, என்னதான் தாரா உனக்குள்ள நினைச்சுப்ப என்று அவள் விரல்களுக்குள் அவன் விரல்களை கோர்த்ததும், அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதனால நீ கொஞ்சம் என்று எப்படி முடிப்பது என்பது தெரியாமல் புரியாமல் அவள் திணற, யாரு என்ன பேசினா எனக்கு என்ன தாரா, நான் போறது என்னோட மாணவர்களுக்காக, அவங்க இந்த ஒரு மாசத்திலேயே என்ன மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல என்று சொல்லும் போது அவன் முகத்தில் இருந்த பெருமிதம் அவளை ரசிக்க வைத்தது. கம்பீரமாக நடந்து கல்லூரிக்குள் வலம் வருபவன் இனி சக்கர நாற்காலியில் குறைந்த அளவில் மட்டுமே அலைய முடியும் என்பதால் நக்ஷத்ராதான் படபடப்பாக காணப்பட்டாள். ஆர்ட்ஸ் பிரிவின் வகுப்புகள் விடுமுறையில் இருக்க இன்ஜினியரிங் வகுப்புகள் நடந்த வண்ணம் இருந்தது. அவள் சந்திரவோடு உள்ளே நுழைய, சார் என்றும் சந்திரன் என்றும் பற்பல குரல்கள் அனைத்து திசைகளில் இருந்தும் வர அவளையும் மீறி கண்ணீர் வந்துவிட்டது. எத்தனை பெரிய இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒருவனை கொண்டாட கண்டிப்பாக அவனின் தனித்தன்மைதான் காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் கணவனை வாழ்த்தி நகர்ந்து கொண்டாள். நல விசாரிப்புகளுக்கு பின் கீழ்த்தளத்தில் இருந்த ஒரு வகுப்பறையில் இவனுக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தது கல்லூரி நிர்வாகம். அதை கண்டவள் நிம்மதியாக இதயாவுக்கு அளிக்க, அதுவோ அவளின் கைப்பையினுள்ளே பல்லை காட்டிக் கொண்டு இருந்தது. மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.